ஸோ ஹாய் guys, வெல்கம் பேக் டு மை சேனல். எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிடன் லேக்குன்னு சொல்லிட்டு நம்ம சென்னையில் ஒரு இடம் இருக்குது. ஸோ அது மோஸ்ட்லி யாருக்கும் தெரியாது. ஒரு சில பேர் பிளாக் பண்ணுறவங்க மட்டும் அங்கே போகிறாங்க. ஸோ வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்ததுன்னா எதுவும் எடுத்துக்காதீங்க, லைட்டாக உடம்பு சரியில்லை. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர்ஸ் வருது. ஸோ நம்ம கோயம்பேடு ரூட்லேயே தான் போகிறோம். போயிட்டு விசிட் பண்ணிவிட்டு கிளம்பி ரிட்டன் வந்துடுவோம். நைட்டு அதுக்குள்ளே வந்துடுவோம்னு நினைக்கிறேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 o'clock ஆகுது. ஆஹா, மழை பெய்யுது. இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 16 கிலோமீட்டர்ஸ் கிட்ட தான் இருக்குது. ஸோ சீக்கிரமாக போகணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நாய்ஸ் அதிகமாக இருந்தால் பைசு மன்னிச்சிருங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரைடில் இருந்து நாய்ஸ் என்னால் எவ்வளோ ரெடியூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். சென்னைனாலே டிராஃபிக் தானே, ஸோ ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்குது. பார்த்தீங்களா, கோட்டை தாண்டி வந்து நிற்கிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ கொழுப்பு இவனுக்கு. அப்போது எனக்கு தான் சொல்கிறேன், வேறு யாரையும் சொன்னேன். இது பார்த்தீங்கன்னா புதிய தலைமுறை நம்ம ஆஃபீஸு, புதிய தலைமுறை நியூஸ் சேனல் இருக்குல்ல. ஸோ அந்த ஆஃபீஸ் ஒன்று, இந்த சைடில் வந்து ஜெயா ப்ளஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது. பார்த்துக்கோங்க. அந்த பில்டிங் பார்த்தா புதிய தலைமுறை. அது இந்த சைடில் வந்து அந்த பிரிட்ஜுக்கு பேக் சைடில் இருக்குது ஜெயா ப்ளஸ். ஏர்போர்ட் வரப்போகுது. சூப்பரே. பார்த்தேன் அது ரூட்டு பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது தெரியுமா? அந்த லேக் வந்து ஹிடன் லேக்குன்னு சொல்கிறது எப்படி இருக்குன்னா, நம்ம ரைடர்ஸ்லாம் மோஸ்ட்லி போயிருப்பாங்க. அந்த கண்டி கோட்டான்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குல்ல, அந்த ஸ்பாட் மாதிரி தான் இருக்குது. சேம் அப்படியே தான் இருக்குது. இந்த மாதிரி மண் இருக்கிற இடத்துலலாம் தயவு செஞ்சு பிரேக் அடிச்சிடாதீங்க, அப்படியே சர்வன்னு சரிக்கிட்டே போயிடுவீங்க அப்புறம். ஸோ இந்த மாதிரி கல் மண் லைட்டாக கொட்டி வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி இடத்துலலாம் பிரேக் அடிக்காதீங்க. ஒரு டைம் தான் அடிச்சேன் நான் நினைக்கிறேன். அடிச்சு தான் டமால்னு எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணிட்டேன், அந்த இன்சிடென்ட் எப்படி தெரியுமா நடந்தது? கரெக்டாக சிக்னல்லேருந்து ஏறி சிக்னல் கிராஸ் பண்ணி டக்குன்னு பைக் எடுத்துகிட்டு சர்வன்னு போனேன். ஏன்னா இன்சைடு ஃபுல்லாக ரைட் சைடு ஃபுல்லாக பைக் சைடு கார் எல்லாம் போயிட்டு இருந்தது. லெஃப்ட் சைடில் வந்து கொஞ்சம் கேப் இருந்தது. ஸோ அந்த கேப்பில் ஏறலான்னு பார்த்து ஏறினா அங்கே ஒருத்தர் பார்த்தா நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. கரெக்டாக அது ஒரு வண்டி தான் போக முடியும் அந்த கேப்பில். போய் நின்றுட்டு இருக்காரு. அந்த இடம் பார்த்தா இந்த மாதிரி கொஞ்சம் மண்ணாக இருக்கிற இடம் தான். ஸோ கரெக்டாக பிரேக் அடிக்கிறேன், சர்வன்னு பிரேக் எடுத்துட்டேன். காலில் அடிக்கிற பிரேக்கை வந்து எடுத்துட்டதுக்கப்புறம் பார்த்தா நான் யோசிச்சு வச்சுட்டேன், அவர் மேலே திரும்ப விட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக திரும்ப அவர் மேலே விட்டேன். பம்முன்னு மனுஷன் ஒன்றும் பண்ணல. பைக்கை அப்படியே கொஞ்சம் முன்னாடி போய் நிப்பாட்டி அப்படியே திரும்ப ஃபோன் பேச ஆரம்பித்தார். அப்போ அவர் எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக ஃபோன் பேசுகிறாரு பார்த்துக்கோங்க. ஆஹா, தூர்க்க அலைக்கு பார்த்துக்கோங்க. நம்ம லேக் கிட்டே வந்துட்டு இருக்கோம், ஆனால் நம்மளுக்கே தெரில லேக் கிட்ட வந்துட்டோமா இல்லையான்னு சொல்லிட்டு. வண்டி போகாது பார்த்து. அப்படியா? நன்றி தான் போனோம் வேலை போயிட்டு வர முடிஞ்சா போயிட்டு வாங்க, ஆனால் ரொம்ப டவுனாக இருக்கும் பார்த்து. ஓகே அதுதான் ஓகே, வண்டியை மேலே பார்க் பண்ணிடலாம். ஸோ சொல்கிறாங்க, அதை நம்ம கேட்கணும்ல. போர்டில் காவல்துறை எச்சரிக்கை, தடை செய்யப்பட்ட பகுதி அனுமதியின்றி உள்ளே செல்ல தடை செய்யப்பட்டுள்ளது. இப்படிக்கு திரிசூலம் ஊராட்சி, மாமல்லபுரம் காவல்துறை. என்னடா இவ்வளோ ஆழம்? இயற்கைனா இயற்கை தாண்டால. ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்திருக்காங்களப்பா. இந்த இதுக்கு மேலே நாட் அலௌடா? என்னமா இருக்கு, ட்ரோன்லாம் இருந்தால் வேறு லெவலில் இருக்கும். ஓகே, இதுக்கு மேலே நம்ம வந்து கோப்ரோ மோடில் இல்லாமல் கேமரா மோடுக்கு போயிடலாமா?
கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம லேக்கில் வந்து லாஸ்ட்டில் கீழே தண்ணி கிட்டக்க வந்துட்டோம். ஸோ பிளேஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. கேரளாலேருந்து வந்திருக்காங்க இது ஷூட் பண்ணுறதுக்குன்னு. ஒரு டீமே வந்திருக்காங்க, பெரிய டீமு. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஹிமாலயா இது மாதிரி ரெடி பண்ணுறாங்க செட்டப்பு. ஸோ நிறைய ஃபேமிலி வந்துடுச்சு. நான் வரும்போது கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க, இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க. ஸோ கைஸ் நீங்கள் சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை வந்து விசிட் பண்ணுங்கள். எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேப்பில் வந்து ஹிடன் லேக்குன்னு போட்டால் அதுக்குன்னே தனியாக அந்த லொக்கேஷனை காட்டுது. ஸோ அந்த பிளேஸ்க்கு நீங்கள் கரெக்டாக வந்து சேர்ந்துடலாம். நல்லா இருக்குது பிளேஸ் வந்து பார்க்குறதுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். பட் தண்ணியில் மட்டும் யாரும் கால் வைக்காதீங்க, தண்ணி கொஞ்சம் ஆழமாகவே இருக்குது. சுற்றிலும் சர்க்கிள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த ஒரு எந்த ஒரு ஸ்மெல்லுமே இல்லை தண்ணியில். ஸோ நல்லாவே இருக்குது. தண்ணியில் ஆனால் குளிக்கலாம் முடியாது, நீங்கள் வந்து சும்மா வந்து பார்க்கலாம். நல்லா நேச்சர் அழகாக இருக்குது. ஸோ வந்து விசிட் பண்ணிங்க கண்டிப்பாக. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இன்னொரு vlogல உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நசீம் அண்ட் சிவகுமார். ஸோ கைஸ் இதோட இந்த இடத்த விட்டு கிளம்புற டைம் வந்துடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கேரளாலேருந்து வந்திருக்காங்க ஷூட் எடுக்கிறதுக்கு இந்த ஸ்பாட்டுக்கு. ஸோ அதுக்கான வேலைகள் எல்லாம் போயிட்டுருக்கு. கீழே போட்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, பர்மிஷன் வாங்கியிருக்காங்க போல். ஸோ கிளம்புனா இந்த இடத்த விட்டு இதோட நிறைய பேர் வந்துட்டாங்க. ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி ஆக்கிட்டாங்க இதை. ஸோ நல்லா தான் இருக்குது பிளேஸ் பார்க்குறதுக்கு, சூப்பராக இருக்குது.